ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து Vlookup பற்றி பார்க்க போகிறோம். Vlookupல இந்த இப்போ போட்டிருக்க நான் 4 டைப்ஸில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா Vlookup இன் டிஃப்ரெண்ட் ஷீட்னா டேட்டா வந்து ஒரு ஷீட்லேயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது இன்னொரு ஷீட்லேயும் இருக்கும். அதில் நம்ம எப்படி Vlookup பண்ணலாம், அதில் ஏதாவது எரர் வந்ததுன்னா நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஷீட் 3ல் ஒரு எம்ப்ளாயிஸ் நம்பர்ஸ் இருக்கும். எனக்கு இந்த எம்ப்ளாயிஸ் நம்பருக்கு எக்ஸாக்டாக என்ன நேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Vlookupல பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு போட்டு Vlookup டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு எம்ப்ளாயி நம்பரை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு நம்ம டேட்டா எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிருங்க. ஷீட் 1ல் இருக்குது. நம்ம வந்து ஷீட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டு நமக்கு இப்போது நேம்ஸ் வேணுமா சேலரி வேணுமா டிசைட் பண்ணிக்கிறோம். நமக்கு இப்போது நேம்ஸ் வேணும். நேம்ஸ் எத்தனை காலத்தில் இருக்குன்னா 1 2, அதனால் கமா 2 கமா 0 எதுக்கு போடுறோன்னா எக்ஸாக்ட் மேட்ச் வரதுக்காக நம்ம 0 போடுறோம். போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எக்ஸாக்டாக அந்த எம்ப்ளாயி நம்பருக்கு என்ன நேமோ அந்த நேம் இதில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த நேம் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக இப்படி கீழே பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு எக்ஸாக்டாக இந்த நேம் வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து அதேமாரி சேலரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு Vlookup எம்ப்ளாயி நேமு கமா டேட்டா. சேலரி வந்து 3வது காலத்தில் இருக்குது. கமா 3 கமா 0 க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன சேலரியோ அந்த சேலரி டீட்டெயில்ஸ் வந்துடும்.